வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். அரை நிர்வாணமாக போஸ் கொடுத்துள்ள அஜித் பட நடிகை. அதர்வா படத்தால் விஜய் பட வாய்ப்பை இழந்த பிரபல கதாநாயகி. 8000 திரையரங்குகளில் வெளியாகும் பாகுபலி. இனி விரிவான செய்திகள். அஜித் நடித்த பில்லா 2ஆம் பாகம் படத்தில் 2வது கதாநாயகியாக சமீரா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்தவர் புருனா அப்துல்லா. பிரேசில் நாட்டு மாடல் அழகியான இவர் ஹிந்தியில் பல படங்களில் நடித்திருக்கிறார். பிகினி உடையில் எடுத்த தனது புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள இவர் மேலாடை இல்லாமலும் ஒரு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்திருக்கிறார். அந்த புகைப்படத்தை தனது இணைய பக்கத்தில் அவர் வெளியிட அந்த படம் இப்போது வைரலாக பரவியுள்ளது. அந்த புகைப்படத்தை மும்பையை சேர்ந்த ஒரு ஃபேஷன் புகைப்பட கலைஞர் எடுத்துள்ளாராம். இயக்குனர் அட்லி தயாரித்துள்ள சங்கிலி புங்கிலி கதவத்தர படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ள நடிகை ஸ்ரீதிவ்யா அதர்வா படத்தினால் இயக்குனர் அட்லி இயக்கும் விஜய் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை இழந்துள்ளார். விஜய் நடிக்கும் படத்திலிருந்து ஜோதிகா விலகியவுடன் அந்த பாத்திரத்தில் நடிக்க ஸ்ரீதிவ்யாவிடம் தேதிகள் கேட்டேன். ஆனால் அந்த தேதிகளில் அவர் அதர்வா ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்ததால் அவரால் விஜய் படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது என்று தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் அட்லி. ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் திரைப்படமாக உருவாகியுள்ள பாகுபலி 2ஆம் பாகம் நாளை உலகம் முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகிறது. இதன் மூலம் அதிக திரையரங்குகளில் வெளியாகும் முதல் திரைப்படம் என்கிற பெருமையை இந்த படம் பெற்றுள்ளது. 450 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த படம் சேட்டிலைட் உரிமம், வெளியீட்டு உரிமம் ஆகியவற்றின் மூலம் 500 கோடி ரூபாய்க்கும் மேல் வருமானத்தை ஈட்டியுள்ளது. முதல் நாளிலேயே இந்த படம் 100 கோடிக்கும் மேல் வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாகுபலி கதையை மையமாக வைத்து வெளியான புத்தகங்களை தொலைக்காட்சி தொடராக எடுக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஷோபு யாரலகட்டா தெரிவித்துள்ளார். மிஷ்கின் இயக்கத்தில் துப்பறிவாளன் படத்தில் நடித்து வரும் நடிகர் விஷால் அடுத்து இரும்பு திரை, கருப்பு ராஜா, வெள்ளை ராஜா ஆகிய படங்களில் நடிக்க இருக்கிறார். இந்த படங்களை அடுத்து பொன்ராமின் உதவியாளர் வெங்கடேசன் இயக்கும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். சி.வி. குமார் தயாரிக்க 3 வேடங்களில் விஷால் நடிக்கும் இந்த படத்திற்கு நாளை நமதி என்று பெயர் வைத்துள்ளனர். இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக 3 கதாநாயகிகள் நடிக்க இருக்கின்றனர். இப்போது அந்த நாயகிகளை தேர்வு செய்யும் வேலைகளில் இருக்கிறாராம் படத்தின் இயக்குனர் வெங்கடேசன். தமிழ் திரையுலகில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், செயலாளர்கள் ஞானவேல் ராஜா, கதிரேசன், திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் அண்ணாமலை, செயலாளர் பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த விஷால், திருட்டு விசிடியால் தயாரிப்பாளர்களுக்கு வரும் வருமானம் குறைந்துவிட்டது. இது தொடர்பாக மத்திய, மாநில அரசுகளிடம் மீண்டும் கோரிக்கை மனு அளிக்கவுள்ளோம். திருட்டு விசிடியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட நாங்கள் விடுத்துள்ள கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யவுள்ளோம். மே 30ஆம் தேதி முதல் எந்த திரையரங்கிலும் படங்கள் ஓடாது, படப்பிடிப்பு நடக்காது என்றும் விஷால் தெரிவித்துள்ளார். சாமி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளில் இருக்கும் இயக்குனர் ஹரி அடுத்து சூர்யா நடிக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படம் புதிய கதையில் உருவாக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் 5 அல்லது 6 ஆண்டுகள் கழித்துதான் சிங்கம் 4வது பாகம் பற்றி யோசிப்பேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போது விக்னேஷ் சிவன் இயக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்து வரும் சூர்யா அடுத்து செல்வராகவன் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படத்திற்கு பிறகு ஹரி இயக்கும் படத்தில் நடிப்பார் என தெரிகிறது. பாப்பாண்டி படத்தை இயக்கி முடித்ததும் வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்தில் நடித்து முடித்திருக்கும் நடிகர் தனுஷ் தற்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகும் வடசென்னை படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து தி எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் என்கிற ஹாலிவுட் படத்தில் நடிக்க இருக்கிறார் தனுஷ். கனடா நாட்டை சேர்ந்த கென் ஸ்காட் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் டெல்லியிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் ஃபக்கீர் என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ரொமான்டிக் நகைச்சுவை படமாக உருவாக இருக்கும் இந்த படத்தில் கதாநாயகியாக ஹாலிவுட் நடிகை பெர்னைஸ் பிஜோ நடிக்க இருக்கிறார். வரும் மே 14ஆம் தேதி முதல் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க இருக்கிறது.
சில்லுக்கு துட்டு படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆனந்த் பால்கி இயக்கத்தில் சர்வர் சுந்தரம் படத்தில் நடித்து முடித்திருக்கும் நடிகர் சந்தானம் அடுத்து சேதுராமன் இயக்கத்தில் சக்கப்போடு போடு ராஜா படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் வைபவி கதாநாயகியாக நடிக்க VTV கணேஷ் தயாரித்து வருகிறார். சிம்பு இசையமைத்திருக்கும் இந்த படத்தின் பாடல் காட்சிகளை அமெரிக்கா, ஜார்ஜியா போன்ற வெளிநாடுகளில் படமாக்க உள்ளனர். இந்த படத்திற்கு பிறகு செல்வராகவன் இயக்கும் மன்னவன் வந்தானடி படத்துக்காக போலந்து நாட்டுக்கு செல்ல இருக்கும் நடிகர் சந்தானம் திரும்பியதும் ஓடி ஓடி உழைக்கணும் படத்தில் நடிக்க இருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனின் பேரனும் இயக்குனர் கதாசிரியர் அண்ணாதுரை கண்ணதாசனின் மகனுமான முத்தையா கண்ணதாசன் கதாநாயகனாக நடிக்கும் படம் வானரப்படை. முத்தையா கண்ணதாசனின் மகளாக சிறுமி அவந்திகா நடிக்க, மேலும் அனிருத், நிதிஷ், நிகில், அனிகா, வைஷ்ணவி, ஈஸ்வர் என்கிற 6 சிறுவர் சிறுமிகளுடன் பஞ்சு சுப்பு, நமோ நாராயணன், ஜீவா ரவி ஆகியோரும் நடிக்கிறார்கள். ஸ்ரீ ருக்மணி பிலிம்ஸ் பட நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் கதை எழுதி இயக்குகிறார் M. ஜெயபிரகாஷ். இவர் இயக்குனர் KR இடம் பல படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றியவர். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் சிறுவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் கலகலப்பான சம்பவங்களை சொல்ல வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படத்திற்கு லோகி ஒளிப்பதிவு செய்கிறார். சகாப்தம் படத்திற்கு பிறகு விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடிக்கும் படம் மதுரவீரன். V ஸ்டுடியோஸ் மற்றும் PG மீடியா ஒர்க்ஸ் பட நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் PG முத்தையா கதை எழுதி இயக்குகிறார். இந்த படத்தின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு படக்குழுவினரை விஜயகாந்த் வாழ்த்த பிரேமலதா விஜயகாந்த் கேமராவை முடுக்கி படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். மதுரை கதைக்களத்தில் உருவாகும் இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த படத்தில் சண்முக பாண்டியனின் தந்தையாக சமுத்திரக்கனி நடிக்க, நண்பராக பாலசரவணன் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தில் வில்லனாக மொட்டை ராஜேந்திரன் நடிக்க இருக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். அப்போது சென்னையிலே வாலாஜா சாலையில் அமைந்திருந்த பாரகன் தியேட்டரிலே நாடொரு மன்னன் திரைப்படம் வெளியானது. அந்த படத்திற்கு டிக்கெட் வாங்க காத்து கொண்டிருந்த ரசிகருடைய கியூ வரிசை மெரினா கடற்கரை வரை நின்றது. அந்த படத்தினுடைய துவக்கத்தில் இடம்பெற்ற செந்தமிழே வணக்கம் என்ற பாடல் காட்சிக்கு கைத்தட்ட தொடங்கிய ரசிகர்களால் அதற்கு பிறகு அவர்கள் கைகளுக்கு ஓய்வே கொடுக்க முடியவில்லை. அதற்கு முன்னாலே வெளியான எந்த எம்ஜிஆர் படமும் பெற்றிராத பாராட்டையும் வசூலையும் நாடோடி மன்னன் திரைப்படம் பெற்றது. அப்படி ஒரு வெற்றியை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த காரணத்தினால் அடுத்தடுத்து வெளியான அந்த படங்களுடைய விளம்பரங்களில் வீரமாமுகம் தெரியுதே, அது வெற்றி புன்னகை புரியுதே என்ற வரிகளை சேர்த்தார் அந்த படத்தினுடைய நிர்வாகியான ஆரம் வீரப்பன். அந்த வரிகள் ரசிகர்களின் உற்சாகத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் சென்றன. கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து, கருத்துக்கு விருந்து, ஆனால் காசுக்கு தான் நஷ்டம். ஏனென்றால் ஒரு முறை பார்த்துவிட்டால் திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் படம் என்று ஆனந்தவுடன் பத்திரிகை நாடோடி மன்னன் திரைப்படத்தை உச்சி முகர்ந்து பாராட்டியிருந்தது. 1958ஆம் ஆண்டின் சிறந்த படம் என்று நாடோடி மன்னன் திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து பாராட்டிய பேசும் படம் பத்திரிகை அந்த ஆண்டினுடைய சிறந்த இயக்குனராக எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது. நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாக்கள் வேலூர், மதுரை, சென்னை என்று பல ஊர்களில் கொண்டாடப்பட்டன. சென்னையிலே நடைபெற்ற வெற்றி விழாவிலே தான் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இதய கனி என்று எம்ஜிஆர் அவர்களை முதலாக குறிப்பிட்டார். மரத்திலே ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விழுமோ என்று பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த கனி என் மடியிலே வந்து விழுந்து விட்டது. அந்த கனியை எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்து கொண்டேன் என்று அந்த விழாவிலே அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட போது எழுந்த கைத்தட்டல் ஓசை அடங்க வெகு நேரம் ஆகியது. நாடோடி மன்னன் திரைப்படத்திலே பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு சவரனில் மோதிரம் ஒன்றை அந்த விழாவிலே பரிசளித்தார் எம்ஜிஆர்.
திரைப்படங்களுடைய வெற்றி விழாக்களிலே அந்த படத்திலே பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு பரிசு கடையம் வழங்குகின்ற வழக்கம் நாடோடி மன்னன் திரைப்படத்துடைய வெற்றி விழாவிலிருந்து தான் தோன்றியது என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் நாகரெட்டியார். அந்த படத்திலிருந்து பாதியிலேயே விலகினாலும் எம்ஜிஆருடைய அழைப்பை ஏற்று நாடோடி மன்னன் திரைப்படத்துடைய வெற்றி விழாவிலே கலந்து கொண்டார் பானுமதி. அவ்வளவாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காதவராக அவர் அப்போது இருந்தார். எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கு இருந்த உறவு இருக்க அது மிகவும் வித்தியாசமான ஒரு உறவு. மலைக்கள்ளன் திரைப்படத்தில் அவள் இருவரும் ஜோடியாக நடித்து கொண்டிருந்த போது எம்ஜிஆருடைய கைரேகையை பார்த்துவிட்டு நீங்கள் அரசியலிலே மிகப்பெரிய ஆளாக வருவீர்கள் என்று அவருக்கு முதலாக ஜோசியம் சொன்னவர் பானுமதி தான். ஸ்ரீ சிவலிங்க வீரேசலிங்கம் என்ற சித்த புருஷருடைய சிஷ்யை நான். அவரிடம்தான் ஜோதிடம் கைரேகை எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறியுள்ள பானுமதி எம்ஜிஆருக்கு தான் கைரேகையை பார்த்து பலன் சொன்ன அனுபவத்தை ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டுள்ளார். அப்போது நான் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் பிரபலமாக இருந்தேன். மலைக்கள்ளன் படத்தினுடைய படப்பிடிப்பின் போதுதான் புதுமுகம் என்று சொல்லி ராமச்சந்திரனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவருடைய முகத்திலே ஒரு காந்த சக்தி இருந்ததை நான் அப்போதே கவனித்தேன். நடை உடை பாவனைகளிலே ஒரு நாகரிகம் தெரிந்தது. என்னை எப்போதும் அம்மா என்றுதான் மரியாதையோடு அழைப்பார் அவர். ஒரு நாளும் என்னை பானுமதி என்று அவர் அழைத்ததே இல்லை. மலைக்கள்ளன் படத்தினுடைய படப்பிடிப்பு இடைவேளையிலே ஒரு நாள் அவரிடம் எனக்கு கைரேகை நன்றாக தெரியும், உங்கள் கையை காட்டுங்கள், ரேகையை பார்த்து பலன் சொல்கிறேன் என்று. வேண்டாம் அம்மா, அதில் எல்லாம் எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை என்றார் எம்ஜிஆர். அருகில் இருந்தவர் வற்புறுத்தவே வேறு வழியின்றி தனது கையை என்னிடம் காண்பித்தார். அவருடைய கைரேகையை பார்த்துவிட்டு நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பேரும் புகழும் அடைவீர்கள், உலகமே போற்றுகின்ற உன்னத ஸ்தானத்தை அடைவீர்கள், ஆனால் அதற்கு சினிமா காரணமாக இருக்காது என்று அவரிடம் கூறினேன். அதை கேட்டவுடன் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் கைத்தட்டினார்கள். ரொம்பவும் நன்றி அம்மா என்று தனது நன்றியை எனக்கு தெரிவித்துக் கொண்டார் எம்ஜிஆர். இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மக்கள் எம்ஜிஆரை ஆட்சி கட்டிலே அமர்த்திய போது கலை உலகின் சார்பிலே அவருக்கு பிரம்மாண்டமாக ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பாராட்டுரைகளுக்கு நன்றி தெரிவித்து பேச வந்த எம்ஜிஆர் முதல் வரிசையிலே அமர்ந்திருந்த என்னை பார்த்துவிட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வருவேன் என்று நானே எதிர்பார்க்காத ஒரு காலகட்டத்திலே கணித்து சொன்னவர் திருமதி பானுமதி அம்மையார் என்று பலத்த கைத்தட்டலுக்கிடையே குறிப்பிட்டார் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் பானுமதி. படப்பிடிப்பில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் அந்த திரைப்படத்திலிருந்து பானுமதி விலகினார் என்ற போதிலும் நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவை ஒட்டி வெளியிடப்பட்ட சிறப்பு மலரிலே பானுமதியின் நடிப்பு திறமையை பாராட்டி பல பக்கங்கள் எழுதியிருந்தார் எம்ஜிஆர். நான் எப்போதுமே சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பானுமதியும் அதே குணமுடையவர் தான். அதனால் அந்த படத்திலே கடைசி வரை பானுமதி நீடிப்பாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. அந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கியது மட்டுமின்றி தான் அந்த படத்திலே ஏற்றிருந்த மதனா என்ற பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருந்தார் பானுமதி என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர். நாடோடி மன்னன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது என்றாலும் எம்ஜிஆருக்கு வணிக ரீதியாக தோல்வி படமாகவே அமைந்தது. அதிலிருந்து மீள்வதற்காக எம்ஜிஆர் என்ன செய்ய திட்டமிட்டார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். என்னிடம் 50 கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது என்கிறார் இயக்குனர் பாலா. சக வயதுள்ள நண்பர்களை டார்லிங் என்று செல்லமாக அழைக்கிறாராம் இயக்குனர் அட்லி. விஜயின் 61வது படத்தின் பாடல்கள் அனைத்தையும் AR ரஹ்மான் இசையில் எழுதியிருக்கிறாராம் பாடலாசிரியர் விவேக். 7 நாட்கள் படத்தில் சக்திவேல் வாசுவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் நிகிஷா பட்டேல். ஆவிகள் பல ஒன்று கூடி ஆவேசமாக ஒரு பாடல் பாடுவது போல பொட்டு படத்தில் ஒரு பாடலை படமாக்கி இருக்கிறார் இயக்குனர் வடிவுடையான். மகளிர் மட்டும் படத்தில் ஜிப்ரான் இசையில் நடிகைகள் பானுப்பிரியா, சரண்யா பொன்வண்ணன், ஊர்வசி ஆகிய மூவரும் இணைந்து ஒரு பாடலை பாடியிருக்கின்றனர். ஜெயம் ரவி நடித்துள்ள வனமகன் படம் மே 19ஆம் தேதி வெளியாக இருக்கிறதாம். சிபிராஜ் ஜோடியாக நிகிலா நடிக்கும் ரங்கா படத்தை VZ துரையின் உதவியாளர் வினோத் இயக்குகிறார். சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் முதல் 1 மாதம் மலேசியாவில் நடைபெற இருக்கிறது. அடுத்து வருவது ரகசியம். பஞ்ச் நடிகரோட படத்துல 3 ஹீரோயின்ஸ்ங்கிறதுனால தான் அந்த படத்துல இருந்து வெளியேறினாங்களாம் அந்த 36 வயதான நடிகை. சின்ன வேடத்துல எல்லாம் நடிக்காதன்னு அட்வைஸ் பண்றவங்க கிட்ட வாய்ப்பே இல்ல, யார் கூட நடிச்சா என்னன்னு எதிர்கேள்வி கேக்குறாங்களாம் அந்த வாட்டர் பேர்ட் நடிகை. கதை சொல்ல வர இயக்குனர்கள் கிட்டலாம் நான் குண்டாவே இருந்துட்டு போறேன், எனக்கு தமிழ் படங்களே வேணான்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாராம் அந்த இஞ்சி இடுப்பழகி. அரசியலுக்கு வர எண்ணம் தனக்கு இல்லவே இல்லைங்கிறாராம் அந்த கோட் நடிகர். அடுத்து வருவது மறக்க முடியுமா?
தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? என் பையனுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க அவசியம் வரணும். உங்க பொண்ணு லலிதா? என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்பவோ செத்து விட்டா. ஊருக்கு பெரிய மனுஷா, நீங்க அவசியம் வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊரே செத்து போச்சு. உடையார்வா, மன்னிக்கணும். உயிரோட இருக்கிறவளுக்கு சமாதி கட்டிட்டு போறார் பார்த்தா மாமா. இப்பவோ இங்கே நான் செத்து போயிடுவேன். ஆனா செத்த பிறகு நான் ஏன் மாமா பிரச்சனையா இருக்கணும்? என் பணத்தை யாரு எடுக்கிறது, எப்படி அடக்கம் பண்றதுன்னு பெரிய கேள்வி வரும். இது அக்ராகரத்தை சேர்ந்ததா இல்ல அனாமத்தான்னு தர்க்க நடக்கும். குறைஞ்சது 4 பேர் வேணுமே மாமா. யாரு வருவா? அத முடிவு பண்ணிட்டேன். எங்கேயாவது போய் வச்சுக்கிறேன். லலிதா, நீ எதுக்காக சாகணும்? நீ வாழத்தான் வேணும். நான் வாழ வைக்கிறேன். உங்க மகனா தத்தெடுத்துங்கோன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னே. அதுக்காக இப்படி சொல்றேன் மாமா. லலிதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மகளை தத்தெடுத்துக்க போறேடா? இல்ல, மருமகளா வைக்க போறேன். லலிதா, அந்த பழைய சிரிப்பு வந்துருத்து மாமா. இத்தனை நாளா மறந்து போயிருந்தேன், இப்ப திருப்பி வந்துருத்து. அப்படின்னா உன்ன மாதிரி நான் வெகுளி ஆயிட்டேன்னு அர்த்தமா மாமா? புரியல மாமா. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு அரங்கேற்ற ஆயிட்டே இருக்கு. அது என்ன சரியா தெரியல மாமா. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் பாகுபலி நாயகன் பிரபாஸ். பெயர் பிரபாஸ். பிறந்த நாள் 23/10/1979. பிறந்த இடம் சென்னை. வளர்ந்த இடம் ஹைதராபாத். படித்தது பிடெக். தந்தை சூரிய நாராயண ரெட்டி, தாய் சிவகுமாரி, சகோதரி பிரகதி, சகோதரர் பிரமோத் உப்பலாடி. தெலுங்கில் அறிமுகம் ஈஸ்வர். இயக்குனர் ராகவேந்திரா. நடித்த படங்கள் தெலுங்கு 20, தமிழ் 3, ஹிந்தி 2. விருது ஆந்திர அரசின் நந்தி விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.